சுரேஷ் சுரேஷ் அக்கா சுரேஷ் 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 யாரு? விஸ்வா சுரேஷ். சாரி. இல்ல நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி நான் கீழே வெயிட் பண்றேன். இல்ல வேணாம், உட்காருங்க. ஓகே. நந்தினியின் நினைவுகள். இந்த கவருக்குள் மறைந்திருந்த இனிப்பை போல உன் அன்பை மூடி மறைக்காதே. சுரேஷ், சுரேஷ், மாமா, மாமா. ஹே, நீ எதுக்கு இங்க வந்த? சுரேஷ் இல்ல மாமா. சுரேஷ் குளிக்கிற, நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல மாமா, விஷயத்த உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மனசு கேட்கல. நீங்க இங்க வந்து இது விஷயமா சுரேஷ் கிட்ட ஏதாவது கேட்க போய் அவர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கோவப்பட்டு உங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை ஏதாவது வந்துருமோன்னு பயந்து போய் தான் மாமா இங்க ஓடி வந்தேன். என்ன கல்பனா, எதுக்கு தேவையில்லாத கற்பனைகளுக்கெல்லாம் போற? நான் தான் சுரேஷ் கிட்ட பேசுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல போன்ல. நான் பேசினா சுரேஷ் புரிஞ்சுக்க போறாரு. இது ஒரு சின்ன மேட்டர். சுரேஷும் இதை புரிஞ்சுக்க முடியாதவர் கிடையாது, நானும் அப்படி கிடையாது. அது இல்ல மாமா, உங்களையும் மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான். ஆமா, இது என்ன மாமா? இது சம்திங் லைக் a friendship album. சுரேஷ் நந்தினி ஞாபகம் வச்சிருக்கான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்பமா? கொடுங்க. நந்தினியின் நினைவுகள். எப்படி இருக்கும் நாம் இன்னும் இப்படியே இருந்தால்? எப்பொழுதாவதுதான் என்னை பிடிக்கும், எப்போதுமே உன்னை பிடிக்கும். நீ என்னை மட்டும் எழுத, உன்னை மட்டும் பிடிக்கும் பரிசு. அன்று முதல் இன்று வரை முன்னால் நீயும் பின்னால் நானும் இதை வெறும் நட்பு என்று கொச்சைப்படுத்தலாம். நம்மை காட்சிப்படுத்தாத இந்த காகிதத்தில் எத்தனையோ அர்த்தங்களா இந்த நினைவுகள். மாமா இங்க வாங்க. வாங்க சொல்றேன். என்ன? வாங்க. என்னாச்சு? மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல இருக்கிற கவிதை எல்லாம் பார்க்கும்போது இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்காக எழுதின கவிதை மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது? ஐயோ மாமா, ஏன் கோவப்படுறீங்க? நானும் வயசு பொண்ணுதான். எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்கான மெமரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. கல்பனா, கவிதை எழுதுற எல்லாருமே வைரமுத்துவோ கண்ணதாசனோ கிடையாது. அப்படியே சொல்ல வந்தது நேர்த்தியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா சொல்றதுக்கு. பல பேர் இன்னைக்கும் அமெச்சூரிஷா தான் கவிதை எழுதுறாங்க. மனசுக்குள்ள இருக்கும், எப்படி கொட்டுறதுன்னு தெரியாம கொட்டுவாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும்.
நாம பார்க்குற விதத்துல தான் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தங்கிறது. இதெல்லாம் உனக்கு புரியாது. உன் வயசு அப்படி. நீ குழம்பலாம், நான் குழம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு நந்தினியை பத்தியும் தெரியும், சுரேஷை பத்தியும் தெரியும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் தெரியும். தேவையில்ல மனசை போட்டு குழப்பிக்காத. ஆஹா, எனக்கு இது போதும் மாமா. நீங்க அக்கா சந்தேகப்படல? எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க விஸ்வா. ஏன் நந்தினியை சப்போர்ட் பண்ணி உங்க வீட்ல வந்து கத்துனேன்னு கேட்க சொல்லி கல்பனா அவளை கூட்டு வந்தாளா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. பாருங்க, நான் பண்ணது தப்புனா என்ன அடிச்சிருங்க, அதை பத்தி நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். ஆனா நந்தினிக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க வீட்ல இருக்கிறவங்க அவன் மேல திருட்டு பண்ண கட்டிருக்காங்க. நான் அதை பத்தி கேட்க கூடாதா? ஏன் கேட்கறது எனக்கு உரிமை இல்லையா? சுரேஷ் ப்ளீஸ். ஏன் எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? நீங்க கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நந்தினியோட நல்லது கெட்டதுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கும் நந்தினிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னையும் நந்தினியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? யூ ஆர் மோர் தென் a friend to her. அவ லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு பிரச்சனை, அவ லைஃப்ல ஒரு கஷ்டம்னா நீங்க கேட்காம வேற யார் கேட்பாங்க? அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை என்னால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா அட் த சேம் டைம் என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேயா? அதனால இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூனா தயவு செஞ்சு என்ன பார்த்து நீங்க எங்கிட்ட நேரடியா பேசுங்க. நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனே. ஓகேயா? ஓகேன்னு சொல்லுங்க சுரேஷ். ஓகே, தேங்க்ஸ் விஸ்வா. அட்லீஸ்ட் உங்க வீட்ல நீங்களாவது கொஞ்சம் தெளிவா இருக்கீங்களே, அது போதும் எனக்கு. இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். எதுவும் வராது, கண்டிப்பா வராது. அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நந்தினிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனதால மட்டும் தான் நான் வந்து கத்துனேன். ஐயோ, அதை பத்தி பேசவே கூடாது, விட்டுருங்க, மறந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சரி வாங்க காஃபி சாப்பிடலாம். பட் அக்கா வீட்ல இல்ல, ஏன் காஃபி தான் நீங்க குடிச்சாகணும். பட் டோன்ட் வரி, நான் நல்லா காஃபி போடுவேன். ஐம் ஷூர். வா கல்பனா, வா. எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியாவே காஃபி போட போறீங்க? எனக்கு உங்களை மாதிரி அருமையான பொண்டாடி கிடைக்கிற வரைக்கும். என்ன டிராமா பண்ணாலும் விஸ்வா மாமா நந்தினியை சந்தேகமே பட மாட்டேங்கிறாரே. கூடிய சீக்கிரம் உங்களை அவன் மேல சந்தேகப்பட வைக்கிறேன். அத்தை, 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 அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை, அத்தை, இன்னும் உங்களுக்கு என் மேல கோவம் குறையல. வீட்டுக்கு போய் மாலதியை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா அவர் ரொம்ப கோவப்படுவா. அதான் மாமாவை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஆபீஸ்க்கு போனேன். அவரும் என்ன மன்னிக்காம கோவமா திட்டி அனுப்பிட்டாரு. நீங்களாவது என்ன மன்னிப்பீங்கன்னு பார்த்தா எதுவும் பேசாம போயிட்டு இருக்கீங்க. நீ மனுஷனா இருந்தா உன்கிட்ட நின்னு பேச முடியும். நீ மிருகத்தை விட மோசமானவன். வழிய விடு. அத்தை, அத்தை, அத்தை நில்லுங்க அத்தை. குழந்தைய நான் கடத்தலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க உன்னை புரிஞ்சுக்கவும் வேண்டாம், நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இங்க பாரு, அதையும் மீறி என் பின்னாடியே வந்த போறவங்க எல்லாம் கூப்பிட்டு நீ என்கிட்ட கலாட்டா பண்றேன்னு சொல்லி உன்னை அடி வாங்கி வச்சிருவேன். வழிய விடு. அத்தை, அத்தை, அத்தை. அம்மா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இல்லப்பா, எனக்கு படிக்க தெரியாது. என்ன நீயே சொல்லுப்பா. வாசுகி தெரு நம்பர் 3மா. வாசுகி தெருவு, வாசுகி தெருவு நம்பர் 3. அது ஐயோ, திருட திருட. ஐயோ, என் தாலியை பறிச்சிட்டு போறான். புடிங்க புடிங்க. ஐயோ, திருட திருட, புடிங்க. ஐயோ, நில்டா. ஏய், செயினை கொடா.
ஏய் வழி விடு ஏய், வழி விடு விட்றா, விட்றா, ஏய், ஏய், மரியாதை விட்டு ஏய், ஏய் செயினை விட்றா. விட்றா. விட்றா உன்னை. ஏய், நான் என்ன பண்ணுவேன்னு ஏய், தெரியாது. விட்றா. ஏய், ஏய், விடுங்கறல்ல. கையை விட்றா. ஏய், விட்றா இந்த பார் ஏய், ஒழுங்கா எங்க அத்தையோட தாலியை குத்துறா. ஏய், என்ன நீ குத்தி கொன்னா கூட பரவாயில்ல, எங்க அத்தையோட தாலி தானே எனக்கு முக்கியம். ஏய், விட்றா. ஏய், வேண்டாம் ஏய், வேண்டாம்ப்பா. விட்றா. ஏய், விட்றா. ஏய், பாத்து. வேண்டாம்ப்பா. ஏய், ஐயோ, விட்றா. விட்டுடுப்பா. ஐயோ, எவ்வளவு ரத்தம் கொட்டுது. பாவி பையன் கிழிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ, பரவாயில்ல விடுங்க அத்தை. உங்க தாலியை காப்பாத்திட்டல, அது போதும். மாப்பிள்ளை. ஐயோ. வாங்க மாப்பிள்ளை, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. கொஞ்ச நேரம் ஆனா எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, நம்ம ஆட்டோ நீங்க சும்மா இருங்க அம்மா, அது வருது மாப்பிள்ளை. பாரும்மா, யாராவது ஆட்டோ. ஒரு ஆட்டோ பிடிங்கம்மா, சீக்கிரம் பிடிங்கம்மா. அது ஒரு ஆட்டோ வருது பாருங்க, ஆட்டோ கூப்பிடுங்க மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. அது வருது, ஆட்டோ வருது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தை அதான் நான் சொல்றேன்ல வேண்டாம்ல. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏறுங்க மாப்பிள்ளை. சரி, உட்காருங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். சீக்கிரம் வாங்க. போங்க மாப்பிள்ளை. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு பக்கத்துல போங்கம்மா. கிராஸ் கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா போப்பா. சீக்கிரமா போ, சீக்கிரமா போப்பா. கூட்டிட்டு போ, பத்திரமா ஐயோ, ரத்தம் நிக்காம கொட்டுதே. மாப்பிள்ளை. ஐயோ அத்தை அதெல்லாம் எதுக்கு கிளிக்கிறீங்க? ஒண்ணும் வேணாம். அண்ணே துணி ஏதாவது இருந்தா கொடுங்க. ரத்தம் பார்த்ததோ அத்தை இலக்கிட்டாங்களே. இது தெரிஞ்சுதானே நான் இந்த பிளானையே போட்டேன். ஏய், என்னடி குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு? ஆ? அழுதுகிட்டே இருந்தா குழந்தை சமாதானப்படுத்த வேண்டியது தானே? சும்மா ஆட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆறுமா ஆறுமா. அச்சச்சோ அச்சச்சோ, அழக்கூடாதுமா. என்னடா சொல்லும்? அக்கா, குழந்தைய தூக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா குழந்தைய முகத்தை பார்த்துட்டு இன்னும் ஜாஸ்தியா அழ ஆரம்பிச்சிட்டானா? அதான்க்கா தூக்கல. ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் முகத்துக்கு என்னடி? சில பேருக்கு முகத்துல பரு மச்சம் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நாளாக நாளாக இதுவும் மறைஞ்சு போயிடும்டி. இது கூட புரிஞ்சுக்காம குழந்தைங்க கிட்ட தள்ளியா இருக்கிறது. ஆமாக்கா, இப்போ ஒதுங்கி என்ன ஆக போகுது? ஒதுங்க வேண்டிய நேரத்துல ஒதுங்கி இருந்தேன்னா எனக்கு இப்படி ஆயிருக்காதுல்ல. நந்தினி அக்கா சொன்ன மாதிரி பொண்ணா பிறந்ததே ரொம்ப பாவம்தான்க்கா. எவ்வளவு கஷ்டத்தை தாங்க வேண்டியது இருக்கு. நம்ம வீட்ல ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு கூட ஒரு ஆண் வாரிசு இல்லாம போயிடுச்சு. பொண்ணுங்களா பிறந்து நாம கஷ்டப்படுறது பத்தாம உனக்கும் பொண்ணுதான் பிறந்திருக்கா. நந்தினி அக்காக்கும் பொண்ணுதான் பிறக்க போகுது. அது என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போதோ. அண்ணா, உன் பொண்ணுக்கு இப்பவே கஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு. ஏய், இவளுக்கு என்னடி கஷ்டம்? இவளை நாம நல்லபடியா தானே பாத்துக்கிறோம். நாம பாத்துக்கிட்டா போதுமா? இவ சந்தோஷமா இருந்துருவாளா? இவளுக்கு விவரம் தெரிஞ்சு இவ அப்பா எங்கன்னு கேட்டா எனக்கா சொல்றது? ஏண்டி அந்த ஆளை ஞாபகப்படுத்துற? சாகுற வரைக்கும் அந்த ஆளு முகத்திலே நான் முழிக்க கூடாது. ஏய் ரேவதி, நீ குழந்தைய வச்சுக்கோ, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஓ, அழாதடா. ரேவதி அக்கா, அம்மா வந்திருக்காங்க. வாங்க மாப்பிள்ளை. நில்லுங்க.
எதுக்குமா இந்த இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கு கூட்டிட்டு வந்த? போக சொல்லு. மாலதி கொஞ்சம் பொறுமையா இருமா, உள்ள வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். மாப்ள நீங்க உள்ள வாங்க. என்ன நில்லு. ஒரு அடி கூட எடுத்து உள்ள வைக்க கூடாது. என்ன நினைச்சு இந்த ஆளை இங்க மறுபடியும் கூட்டு வந்தீங்க? இந்த ஆள் நமக்கு பண்ண துரோகம் மறந்து போச்சா? மரியாதை இந்த ஆளை இங்க எடுத்து போக சொல்லுங்க. ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம கத்தாதீங்கடி. எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என்னத்த விவரமா சொல்ல போற? இந்த ஆள் என்ன உனக்கு மைய போட்டு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டானா? அந்த ஆள் பண்ணதை எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படிமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? ஐயோ புரிஞ்சுக்கங்கடி, இவர் இல்லனா என் தாலி பறி போயிருக்கும். ஆமாண்டி, நான் காய்கறி வாங்கிட்டு வர வழியில ஒருத்தன் அட்ரஸ் கேக்குற மாதிரி வந்து என் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு ஓடுனாண்டி. இவர்தான் அவனை விரட்டி பிடிச்சி தாலியை வாங்கி கொடுத்தாரு. அப்ப அந்த பாவி கத்தியால இவர் கையை கிழிச்சிட்டு ஓடிட்டான். கையிலிருந்து எவ்வளவு ரத்தம் கொட்டுச்சு தெரியுமா? அந்த பாவி கத்திய வச்சு கைய கிழிச்சதுக்கு பதிலா வயித்த கீத்த கிழிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் மனசு கேட்காம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அம்மா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? இந்த மாதிரி யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கட்டு போட்டு இதே மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துருவியா? கையில 5 10 கொடுத்து தேங்க்ஸ் சொல்லி அங்கேயே விட்டுட்டு தானே வந்திருப்ப. அதே மாதிரி இந்த ஆளையும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு வீடு வரைக்கும் கூட்டு வந்த? ஏய், என்ன பேசுற? இவரு மத்தவங்களும் ஒண்ணா? 1000 தான் இருந்தாலும் இவர் உன் அக்கா புருஷன்டி. ஆமா, புருஷன். பொல்லாத புருஷன். இப்படி ஒரு புருஷன் இருக்கிறதுக்கு பதிலா இல்லாம இருக்கிறதே மேல். மாலதி, நீ சொல்றத பார்த்தா என்ன செத்து போயிடுன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, நேரடியாவே அப்படித்தான் சொல்றேன். தேவையில்லாம நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ? யோ, நீ உயிரோட இருக்கிறதால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கட்டின பொண்டாட்டிக்கா இல்ல பெத்த பிள்ளைங்களுக்கா? பெத்த பிள்ளைங்களை வித்து காசு பார்க்க நினைச்ச கேவலமான ஆளு தானே நீ? இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர? போதும் மாலதி, போதும். இப்படி வார்த்தையால கொள்ளாத. நான் எல்லாத்தையும் உணர்ந்து இப்ப திருந்தி இங்க வந்திருக்கேன். உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நான் கொடுத்த கஷ்டத்துக்கு ஆண்டவன் என்ன ரொம்ப தண்டிச்சிட்டான். இனிமேல் நான் எந்த பாவத்தையுமே பண்ண மாட்டேன். உன்னை நல்லபடியா வச்சு பாத்துக்கணும், உன் கூட வாழணும்னு நான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கு மாலதி. ஆமாமா, அவர் இப்ப முழுசா மாறிட்டாருன்னு நம்புறேன். இல்லனா என் தாலிய காப்பாத்துறதுக்காக ரத்தம் சிந்துற அளவுக்கு போவாரா? யாருக்கு தெரியும்? அது கூட இந்த ஆளு பண்ண டிராமாவா கூட இருக்கலாம். என்னம்மா நீ? ரத்தம் கொட்டுறது நானே என் கண்ணால பார்த்தேன். அத போய் டிராமாங்கறியே. அட போமா, நீ வேற. இந்த மாதிரி ஆளுங்க தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா கைய மட்டும் இல்ல காது கூட அறுத்து கொடுத்துருவாங்க. இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து ஏமாந்துராதமா. இந்த ஆளு இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத. அப்படி சேர்த்தனா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. சரி மாலதி, நான் போயிடுறேன். நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த வாசல்ல நின்னாவது என் குழந்தை முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன்.